போன லோடுக்கு பார்த்தேன் இல்லையா, அந்த தேர் தான் இது நிற்குது. அப்படி தோசைக்கல்ல சுட்ட மீன் வாங்கிட்டு இருக்கேன். 2 நாள் கழிச்சு தான் பில்லே கொடுக்குறாங்க. போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்தேன் ஏடிஎம்மில் போயிட்டு. வண்டி பிக்கப்பே கிடையாது, லைட் வர எரிஞ்சிட்டே இருக்கு. அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும், மேலே ஏறும் கீழே இறங்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். ஒசூரில் தான் இருக்கேன். கம்பெனியில் வந்து லோடிங் உள்ளே கூப்பிட்றாங்க, போய்ட்டு லோடு ஏற்றிட்டு வருவோம். வேக்கமே நிற்க மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது காலையில். ஐஸ் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு வந்துட்டேன். பில்லு கொடுத்தாங்கன்னா அவுட் பண்ணி கிளம்பலாம். போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு வந்து நிற்கிறேன். பில்லு எப்படியும் நைட்டு ஆக்கிடுவாங்க, நைட்டு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பில்லு. சரி பார்ப்போம், அது வரைக்கும் உட்காந்து கிடக்க வேண்டியது தான் வண்டியில். எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. லோடு ஏற்றிட்டு வந்து வண்டி இருக்கேன். இது பாருங்க, போன இதில் பார்த்த தேர். போன லோடுக்கு பார்த்தேன் இல்லையா, அந்த தேர் தான் இது நிற்குது. அப்படியே இவங்க பில்லு தர எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரியல. அது 9 மணி 9:30 மணிலாம் ஆயிடுச்சுன்னா போய் பசிக்க ஆரம்பிச்சிடும். போயிட்டு லிஃப்ட்டு கேட்டு யாருனா லிஃப்ட்டு கேட்டு இல்லை நடந்தோ போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். பில்லு கொடுத்தா அவுட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கும்போது அவுட் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப டைம் ஆச்சுன்னா நம்மளால் போக முடியாது. ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே போனோன்னா தான் கொஞ்சம் யாருனா லிஃப்டாக தருவாங்க. ஏன்னா 2 கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து. கைஸ் போன தடவை இந்த இடத்துல நோண்டி போட்டு வச்சுருந்தாங்க, இப்போ ரோடு கொஞ்சம் போட்டாங்க. தோசைக்கல்ல சுட்ட மீன் வாங்கிட்டு இருக்கேன். கைஸ் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு தோசை, அப்புறம் அந்த தோசைக்கல்லில் வறுத்துட்டு இருந்த மீன் அது ஒன்றும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ போகணுன்னா போகும்போதும் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாங்க, வரும்போதும் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாங்க. போன ஐட்டம் வரும்போது யாருமே எதுவுமே லிஃப்ட்டு தரல. ஏன்னா தாடி முடி கிடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பானே, போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 போகும்போது லிஃப்ட்டு கேட்டு போயிட்டேன், வரும்போது லிஃப்ட்டு கேட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வந்துட்டேன். பில்லு எப்படின்னு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பில்லை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு கிளம்பலாம். வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். எவ்வளோ நைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளிச்சத்தில் காட்டான்னு பார்க்குறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு, ஆஃப்டர் 2 நாள் கழிச்சு தான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் கம்பெனிலேருந்து பில்லு கொடுத்துட்டாங்க, அப்படியே கிளம்புறேன். கம்பெனிலேருந்து அவுட் பண்ணி கிளம்பிட்டேன் வெளியே. 2 நாள் ஆயிடுச்சு, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. பில்லு ரெடி ஆக டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் பில்லே கொடுக்குறாங்க. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக சென்னை விட்டுற வேண்டியதான் வண்டியை. இந்த ரோடு ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டாங்க, போன சிங்கிள்லாம் போடலை, இந்த சிங்கிள் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. எங்கடா வண்டியில் போயிட்டு ரோட்டில் நடந்துட்டு வரானேன்னு பார்க்குறீங்களா? போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்தேன் ஏடிஎம்மில் போயிட்டு. டீ கடை இருக்குது, டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். டீயை குடிச்சாச்சு, அதுக்குள்ளே பொருட்களை ஆஃப் ஆகி போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நேரம் செல்ஃப் ஓடுது. இவ்வளோ நாள் எதுவும் எரியல, இப்போ புதுசாக ஏதோ இண்டிகேஷன் காட்டுது, பார்க்கலாம். ஆயிடுச்சு. இந்த ஒசூர் ஊர் உள்ளார பூந்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வண்டி பிக்கப்பே கிடையாது, லைட் வர எரிஞ்சிட்டே இருக்கு. வண்டி பிக்கப் ஆக மாட்டேது அந்த அளவுக்கு. அதுமாதிரி குரங்கு இந்த சைடு மிரரை வேறு ஒட்டிச்சு, சும்மா ஒப்புக்கு ஒட்டி வச்சுருக்கேன். ஆகும் எப்படியா சமாளித்து சென்னை போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இது நம்ம
சேலத்துலேருந்து இந்த பெங்களூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு வந்து ஒரு லெவலாகவே இருக்காது, அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். மேலே ஏறும் கீழே இறங்கும், ஏறும்போது பொறிமாவும் இறங்கும் போது வேகமாகவும் இறங்கும். பார்த்து தான் உஷாராக ஓட்டணும் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும். காய்ஸ், இது லெஃப்டில் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிருஷ்ணகிரியோட புதுசாக கட்டப்பட்டு ஜிஹெச் இதில் காலேஜும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே. இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம், நானே சரியாக பார்க்கல, போகும்போது தான் கவனித்தேன். கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் போட்டிருக்கு. பெங்களூர் சேலம் ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டேன். சென்னை ஒசூர் ஹைவேஸ் போயிட்டுருக்கேன். பாருங்க, அந்த லைலாண்ட் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா பிக்கப் ஆச்சு, மேம்பாலம் எல்லாமே. என் வண்டி மட்டும் திணறுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த சிம்பிள் வேறு எரிஞ்சிகிட்டே இருக்குது. அது வந்து கிளச்சோட சிம்பிள். அது ஒரு மாதிரி கிளச்சே வந்து மெரிச்சு ஒரு ஸ்டெப்பாக போகிற மாதிரி போகுது. எப்படியா சென்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு தான் அங்கே வச்சு தான் பார்க்கணும். சென்னை இன்னும் 253 கிலோமீட்டர் இருக்குது. குட்டி குட்டியாக தூரல் மாரி போடுது. இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே மலைங்களாக நிறைஞ்சு இருக்கும். ஒரு மேம்பாலம் ஏறி இறங்கும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, நைட்டில் வரா மாதிரி ஆயிடுச்சு.